நான் யாருக்கும் கெட்டவளாக இருக்கலை. சாதாரணமாக சிரித்து பேசுகிற எல்லாருக்கும் நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்ச ஒருத்தி தான். ஆனால் என் மனசுக்குள்ளே நான் யாரிடமும் சொல்லாத ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. தனிமை, அன்புக்கான ஏக்கம், என்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வேண்டும்னு மனசு கத்திட்டே இருந்தது. அப்போதான் அவர் என் வாழ்க்கையில் வந்தார். அவர் பேசின வார்த்தைகள் என்னை மெதுவாக மாற்றினது. நீ ஸ்பெஷல், உன்னை புரிஞ்சுக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு நிறையா பேசினாங்க. அந்த வார்த்தைகள் என் மனசை பலவீனப்படுத்தினது. ஒரு நாள் நான் எடுத்த ஒரு முடிவு. அந்த நொடி சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அடுத்த நிமிஷமே கண்ணீரோடு சேர்ந்து வந்தது குற்ற உணர்ச்சி. கண்ணாடி முன்னாடி நின்று என்னைய நானே பார்த்தப்ப எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி, இதுதானா நான்? அந்த நாள் யாரையும் நான் இழக்கலை, ஆனால் என்னையே நான் இழந்துட்டேன். இப்போ புரியுது, அன்பு வேற பலவீனம் வேற அப்படின்னு. இந்த கதையை நான் சொல்கிறது என்னை நியாயப்படுத்த இல்லை, உங்களை எச்சரிக்க. கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.